நண்பர்களே, நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதைய கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போயிரலாம். அ விஜயநகரமே விழா கோலம் கொண்டாடிட்டு இருந்தது. ஏன்னா ராஜாவுக்கு வந்து ஒரு பிள்ளை பிறந்தாரு. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து விழா எடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை அந்த குழந்தைய பார்த்து சொல்லிக்கிட்டே போயிருந்தாங்க. இந்த பையன் ராஜா மாதிரி இருப்பான், நல்லா வருவான், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்புறம் தெனாலிராமன் கடைசியில் வந்தாங்க. ராஜா, நான் சொல்கிறேன், இந்த பையன் வந்து உங்களை விட பன்மடங்கு நல்லா உயரத்துக்கு வரணும் அப்படின்னு. உடனே ராஜா கேட்டாராம், நீ வந்து இதை வந்து என்னை மகிழ்விக்கிறதுக்காக நீ வந்து பொய்யா புகழ்ந்து பேசுகிற, அது எப்படி ஒரு குழந்தைய வந்து பிறந்த குழந்தைய வந்து பார்த்ததுமே நீ சொல்லுவ, உனக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்கணும் அப்படின்ட்டு. உடனே அங்கே அவையில் இருந்தவங்க எல்லாத்துக்கும் சொன்னாங்க, ஹாஹா இந்த வாட்டி தென்னாலிராமன் வந்து மாட்டிடுவான் அப்படின்ட்டு. சரி எல்லாம் சரி, நாளைக்கு அந்த டெஸ்ட் இருக்குது, நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணிடுவாங்க, 2 பானை, ஒரு பானை வந்து காலி பானை, இன்னொரு பானையில் வந்து மண் நிரப்பி நல்லா கொம்பு கட்டி அதில் வந்து 2 பானையும் கட்டி தொங்க விட்டுட்டு அப்புறம் நாளைக்கு வந்து தெனாலிராமன், இந்த வாட்டி தெனாலிராமன் வந்து கண்டிப்பாக தோற்றுருவான் அப்படின்ட்டு எல்லாரும் சந்தோஷமாக ஜாலியாக இருந்தாங்களாம். உடனே தெனாலிராமன் வந்தார். அந்த பானையே அப்படியே சுற்றி பார்க்கும்போது ஒரு பானை வந்து காற்று அடித்து ஆடி இருக்கு. அப்புறம் அந்த பானை வந்து கொஞ்சம் மேலே இருந்துருக்கு. ஆனால் அந்த மண் கொட்டின பானை மட்டும் கீழே இறங்கி. உடனே தெனாலிராமன் யூகிச்சிட்டு உடனே திருப்பி, ராஜா, இந்த வலது பக்கம் இருக்க பானை ராஜா வந்து மண் உள்ளது, இந்த பக்கம் உள்ள பானை வந்து மண் இல்லாது. உடனே ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி நீ கண்டுபிடிச்ச தெனாலிராமா? அதுவா ராஜா, அது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, ஃபஸ்ட்டு நான் போய் பானைக்கு பக்கத்தில் போய் பார்த்தா மண் நிறத்த பானை வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தது, ஆனால் மண் இல்லாத வந்து உயரம் வந்தது. அதோட அந்த பக்கம் வந்து காற்றடிச்சதும் உடனே அந்த பானை வந்து கிடுன்னு ஆடிச்சு. உடனே தான் நான் கண்டுபிடிச்சேன், இதில் வந்து மண் இருக்குது, இதில் வந்து மண் இல்லை அப்படின்ட்டு. அப்படியா தெனாலிராமன்? சரி தெனாலிராமன், நானும் உன்னை வந்து என் பையன் நீ பிறந்த குழந்தைய பார்த்ததும் இப்படி சொன்னியன்னு நினச்சேன். ஆனால் உனக்கு உண்மையிலே பார்த்ததுமே பார்க்காமே அறிவு கூர்மை இருக்குன்னு ஒத்துக்கிட்டேன்னா ராஜா திருப்பி தெனாலிராமன் வந்து நல்லா பாராட்டணும். உடனே அவையில் இருந்தவங்க, ஆஹா, தெனாலிராமனுக்கு எவ்வளோ புத்தி கூர்மை, ஆனால் நம்மளுக்கு வந்து இவ்வளோ புத்தி கூர்மை, நம்மளுக்கும் இதேமாரி புத்தி கூர்மை வேணும்ட்டு எல்லாரும் வேண்டிட்டாங்க கடவுள். உடனே ராஜா தெனாலிராமனை பாராட்டு.